ஹே கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஆட்டோட ஈரலும் அந்த செவிரொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் தான். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையா இருக்குது. தென் குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வரைக்கும் இதை வந்து அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. காரணம், ஒரு ஹீமோக்ளோபினோட ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு உப்பு மிளகாத்தூள் வந்து போட்டு ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்ததை வந்து நம்ம இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கட் பண்ண முடியாது. காரணம், அதில் இருக்க அந்த பிளட்டெல்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் நம்ம கட் பண்ண முடியாது. இப்படி ஒரு 2-3 விசில் வந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாகவும் கட் பண்ண முடியும். அதில் இருக்க எதுவுமே நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் இதை வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம ரெகுலராக கொடுத்து பழகினா தான் அவங்களுக்கும் இதெல்லாமே வந்து பழகும். இல்லைன்னா நிறைய சாப்பிடாமலே விட்டுருவாங்க. நான் இங்கே கட் பண்ணும்போதே பாருங்கள், பக்கத்தில் என் குட்டீஸ் வந்து 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் அதை பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு உப்பு மிளகாத்தூள் போட்டது மட்டும்தான், பட் அதுவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வந்து இதை தாளிக்கிறேன். பட் இப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் சூப்பராக இருக்குன்னு பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது எல்லா அம்மாங்களுக்கும் அது ஒரு ஆசையே அதுதானே. ஸோ மெயின் நம்ம செய்கிறதே வந்து குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி சாப்பிடும்போது அவங்க வந்து அதை டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு கேட்டு சாப்பிடும்போது நமக்கு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ இப்படி வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மெயின் இதில் நான் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். மெயின் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. பிகாஸ் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ என்னோடய 2 ப்ரெக்னென்சிலையுமே வந்து எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. காரணம், எனக்கு வந்து 5 மந்த் வரைக்கும் ரொம்பவே வாமிட்டிங் இருந்தது. அதனால் அதிகம் சாப்பிட முடியல. ஸோ அதனாலேயும் என்னமோ எனக்கு வந்து நிறைய வெயிட் லாஸ் ஆச்சு. தென் எனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்பவே கம்மியாச்சு. தென் அப்போது வந்து டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து இன்னும் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அயன் இன்ஜெக்ஷன் தான் போடணும். ஸோ அயன் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் விட வேணாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஏறிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக பார்த்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நெட்லலாம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு 2-3 வாரம் தான் கண்டினியூஸாக சாப்பிட்ருப்பேன். பட் சூப்பராக வந்து ஹீமோக்ளோபின் வந்து டக்குன்னு ஏறிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து வரும். ஸோ அதில் ஒன்று தான் வந்து ஹீமோக்ளோபின் மெயின். அதனால் அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து இதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் டேஸ்டியாக செய்யும் போது வந்து நமக்கு கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். எனி டைம் இதை குழம்புல போடுற டேஸ்ட்டை விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தென் உங்களோட ஹெல்த்துமே வந்து ஹெல்த் வைஸும் வந்து உங்களோட ஹீமோக்ளோபினும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். தென் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பழக்குங்க. ஏன்னா இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்களுமே இப்போ நிறைய அனீமியாவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பழக்கும் போது அவங்களோட ஹெல்த்துமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்லனாலும் ஜஸ்ட் உப்பு மிளகாத்தூள் வந்து போட்டு நான் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை மட்டும் அப்படியே வந்து வேக வச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே அதுவே வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த வேக வச்ச தண்ணியை வந்து இதுலேயே தான் ஊற்றிருக்கேன். அதை கீழே ஊற்றவே கூடாது. ஸோ அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஊற்றி நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துட்டா நமக்கு சூப்பரான இந்த செவரட்டி வந்து ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃபும் கொஞ்சமாக பெப்பரும் வந்து போட்டு எடுத்துட்டா சூப்பரான இந்த செவரட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக வந்து ஏறும். ஸோ நான்வெஜ்ஜாக இருக்கவங்க நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். வெஜ்ஜு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான், மில்லட் இட்லி, தென் மட்டன் குழம்பு, தென் செஞ்சு வச்சோம் இல்லையா செவரட்டி, முட்டை அண்ட் குக்கும்பர் தான். ஸோ மில்லட் இட்லி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.